என்னோட ஸ்டைல்ல நல்லா ஸ்பைசி அண்ட் க்ரீமியாக பாஸ்தா செய்யலாமா? இந்த பாஸ்தா வந்து எனக்கு மட்டும் இல்லை, குண்டுக்குமே இந்த பாஸ்தா வந்து ரொம்ப பிடிக்கும். நல்லா ஸ்பைசியாக க்ரீமியாக இருக்கும். ஸோ இது செய்கிறதுக்கு வந்து வெஜ்ஜீஸ் வந்து நம்மளுக்கு வேணும். வெஜ்ஜீஸ் வந்து உங்கள்கிட்ட என்ன வெஜ்ஜீஸ் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வெஜ்ஜீஸ் பிடிக்குமோ அது வந்து நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு பாஸ்தா பாயிலிங்க்கு போட்டுட்டு இன்னொரு சைடு நான் வந்து பாஸ்தா எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் தக்காளி வேணால் நீங்கள் தக்காளி போட்டுக்கலாம். பட் அப்போ வந்து தக்காளி இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கேப்சிகமும் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அதில் வந்து நான் வந்து கார்ன் அண்ட் மஷ்ரூம் இது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். வெஜ்ஜீஸ் வந்து உங்களுக்கு என்ன வெஜ்ஜீஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன சாப்பிட்றதுக்கு பிடிக்குமோ அந்த வெஜ்ஜீஸ் நீங்கள் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நல்லா மசாலா நீங்கள் வந்து சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கெச்சப்லாம் போட்டுட்டு நல்லா சாஸி ஆக்கிட்டேன். அதுக்கப்புறமா பாயில்டு பாஸ்தாவை அதில் போட்டு ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் அது வந்து குக் ஆகட்டும். ஸோ சைடில் வந்து நான் வந்து ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒயிட் சாஸ் வந்து பேசிக் ஒயிட் சாஸ் தான். பட்டர் போட்டுட்டு அதில் கார்லிக் போட்டுட்டு அப்புறமா ஒரு 2 to 3 ஸ்பூன் மைதா மாவு போட்டு நல்லா கோல்டன் கலர் ஆனோடனே பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தால் அது வந்து நல்லா லம்ஸ் இல்லாமல் இருக்கணும். அப்போ வந்து நல்லா க்ரீமியாக ஆயிரும். க்ரீமியாக ஆனதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம உப்பு, பெப்பர், ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு சீஸ் வேணால் நீங்கள் சீஸ் ஸ்லைஸுமே ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதுவே நல்லா க்ரீமியாக இருக்கும். ஸோ அதனால் சீஸ் வந்து நான் ஆட் பண்ண மாட்டேன். இப்போ இந்த ஒயிட் சாஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன்ல, இது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாஸ்தா மேலே ஃபுல் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நல்லா அந்த ஒரு ஸ்பைசியான ஃப்ளேவரும் கொடுக்கும். அட் த சேம் டைம் நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி பாஸ்தா செஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். லைக் பேசிக் வெறும் ஒயிட் சாஸ் பாஸ்தா இல்லை, ரெட் சாஸ் பாஸ்தாவும் இல்லை, ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த க்ரீமி சீஸி ஃப்ளேவரும் இருக்கும். அட் த சேம் டைம் அந்த ஸ்பைசினஸும் இருக்கும். உங்களுக்கு பாஸ்தா பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிக்கும். அண்ட் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கிங்க.